உங்களுக்கு வந்து ஒரு வினோதமான ஒரு விஷயம், வெளியில வந்துட்டு ஒரு கர்ஸ் இருக்குன்னு வயான் வயான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். அவங்க கொலாப்ஸா ஆயிட்டாங்க, வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹை காய்ஸ், இட்ஸ் ஆர்வினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பாலி இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு அழகான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு இப்போ வெளியூர் போகணுன்னா, அதாவது லைக் வேறு கண்ட்ரிக்கு போகணுன்னா நிறைய பேர் வந்து பாலியை தான் சூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அங்கே இருக்கிற பிளேசஸ் அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ், பீச்சஸ், அது எல்லாமே, கடல் எல்லாமே அழகாக இருக்கும். பட் உங்களுக்கு தெரியுமா, பாலியில வந்துட்டு ஒரு கர்ஸ் இருக்குன்னு, அதாவது சாபம், எஸ்பெஷலி ஃபார் கப்பிள்ஸ். உங்க லவ் வந்துட்டு உண்மையா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணும். ஈவன் உண்மையா இல்லைன்னா உங்க லவ்வே வந்துட்டு பிரேக் பண்ணும். என்னன்னு தெரியணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. ஸோ இன்னைக்கு நான் இதை பத்தி பேச போறேன்னா, பாலிஸ் கப்பல் கர்ஸ். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்கு போகலாம். பாலி வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடம். ஈவன் இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் த பீச்சஸ், கிறிஸ்டல் வாட்டர் அண்ட் டெம்பிள்ஸ். டூரிஸ்ட்லாம் வந்துட்டு இந்த இடத்தோட அழகை ரசிக்கிறதுக்காகவே வருவாங்க. பட் இங்க வந்து ஒரு கதை இருக்கு விச் நிறைய பேத்துக்கு தெரியாது. ரொம்ப காலம் முன்னாடி இந்த பாலியில இருக்கிற ஒரு வில்லேஜ்ல ஒரு பவர்ஃபுல்லான பிரீஸ்ட் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவருக்கு விதியோட முடிவுகள் தெரியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவரு கர்மாவை ரொம்பவே நம்பிட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி அந்த வில்லேஜ்ல வந்துட்டு 2 காதலர்கள் இருந்திருக்காங்க. அவங்க பேர் வந்துட்டு ராஞ்சனா அண்ட் வயான். அவங்களோட காதல் வந்துட்டு தடை செய்யப்பட்டது. ஏன் தடை செய்யப்பட்டதுன்னா, வயான் வந்துட்டு ஒரு புனிதமான மருத்துவர்களோட குடும்பத்தை சார்ந்தவரா இருந்திருக்காரு. ஆனா ராஞ்சனோட குடும்பம் வந்துட்டு ஒரு மோசமான பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது, லைக் பேட் ரெப்புடேஷன். ஸோ அந்த கிராமத்துல இருக்கிற பவர்ஃபுல்லான ப்ரீஸ்ட் என்ன நம்புறாங்கன்னா, இவங்க 2 பேரும் காதல் பண்றாங்களா, ஸோ இந்த காதல்னால இந்த கிராமத்துக்கே பெரிய பிரச்சனை வரும்னு நம்புறாங்க. பட் அதான் சொல்லுவாங்கல்ல, காதலுக்கு கண்ணு இல்லைன்னு, அந்த மாதிரி தான் இவங்க 2 பேரும் அந்த ரூல்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணல. என்னதான் தடை செய்யப்பட்டிருந்தாலும் அவங்க வந்துட்டு அது ஏதோ இக்னோர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ராத்திரியும் யாருக்குமே தெரியாம அவங்க 2 பேரும் ஆலமரத்துக்கிட்ட சந்திச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கும் அந்த காதல் மேல ரொம்ப ஆழமான நம்பிக்கை இருந்துச்சு. அதனால அவங்க 2 பேரும் பிளான் பண்ணியிருக்காங்க, அதாவது ஓடி போயிடணும்னு. அவங்க பிளான் பண்ணாதே ராத்திரி வந்துட்டு அந்த ப்ரீஸ் வந்துட்டு அவங்கள வந்து பார்த்துட்டாங்க, அதுவும் அந்த ஆலமரத்துக்கிட்ட. இதை பார்த்து அந்த ப்ரீஸ்க்கு ரொம்பவே கோபம் வந்துடுச்சு. எவ்வளவு துணிச்சல் இருந்தா தடை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் கூடயும் இவங்க அந்த விதியை எதிர்த்து மீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அந்த ஆலமரத்துக்கிட்ட நின்றுட்டு அது மேல கை வச்சு என்ன சொன்னாருன்னா, இந்த தீவு தன்னை காக்கட்டும், நல்ல மனசு இல்லாம இங்க வர காதலர்கள் வந்த அந்த நொடியே பிரிஞ்சு போகட்டும்னு. அன்னைக்குலேருந்து தான் அந்த சாபம், அதாவது அந்த கர்ஸ் வந்துட்டு பழிச்சதுன்னு சொல்லலாம். நிறைய வினோதமான விஷயங்கள் வந்துட்டு நடந்துட்டு வந்திருக்கு. இந்த பாலிக்கு வராங்களே அந்த கப்பல்ஸ்லாம் வந்துட்டு வரும்போது நல்லா சந்தோஷமா தான் வருவாங்க. ஈவன் அவங்களோட ரிலேஷன்ஷிப்போடு அவ்வளோ நல்லா இருக்கும் பார்க்க. பட் எதிர்பார்க்காத முறையில் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அவங்க போகும்போது பிரிஞ்சிட்டு தான் போயிருக்காங்க நிறைய பேர். இந்த அளவுக்கு வந்துட்டு உண்மைன்னு கேட்டால் சரியான ப்ரூஃப் இல்லை. ஏன்னா இது வந்துட்டு அர்பன் லெஜண்ட். இது வந்துட்டு அந்த காலத்துல நடந்துதான் சொல்லப்பட்ட ஒரு கதை. ஸோ உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அர்பன் லெஜண்ட்னா என்னதுன்னு. ஸோ அர்பன் லெஜண்ட் அந்த காலத்துல நடந்த ஒரு கதைன்னு சொல்லலாம். பட் அதுக்கான ப்ரூஃப் வந்துட்டு இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாம அர்பன் லெஜண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கப்பல்ஸ் நான் சொன்னேன்ல, இது வந்து ஆக்சுவலி அன்மேரிட் கப்பல். அதாவது நீங்க ஒன்றும் கல்யாணம் பண்ணாதவங்களா இருந்தாக்கா, நீங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டா இருந்தாக்கா அவங்களுக்கு தான் இந்த சாபம் வந்துட்டு பலிக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா யோசிக்கலாம், ஏன் வந்துட்டு மேரிட் பண்ணவங்களுக்கு இது நடக்க மாட்டேங்குதுன்னு. ஏன் மேரிட் பண்ணவங்க, அதாவது கல்யாணம் பண்ணவங்களுக்கு இது நடக்கலைன்னா, அவங்க ஆல்ரெடி வந்துட்டு லைக் ட்ரெடிஷன் முறையா தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஐலண்ட் வந்துட்டு அவங்கள எதுவும் செய்யாதுன்னு சொல்றாங்க. ஒரு சில சோர்சஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெம்பிள்ஸ் லைக் தானா லாட் அண்ட் உலுவாத்து தான் வந்துட்டு அவங்களோட டெஸ்டிங் கிரவுண்டாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த 2 இடத்துக்கு
இடத்துக்கு போறவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி சிலது நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அங்க வந்துட்டு நிறைய அந்த மாதிரி டிராவலர் கப்பல்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க. லைக் கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் பாய் ஃப்ரெண்ட் கல்யாணம் பண்ணாதவங்க போயிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு அங்க போயிட்டு நல்லா தான் போயிருப்பாங்க. பட் வரும்போது சரியான சண்டையில வந்துருப்பாங்க. ஈவன் நிறைய பேத்துக்கு பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. சோலோவா டிராவல் பண்றவங்க, ஃபேமிலி வந்துட்டு லைக் பில்டிங்க கூட போறவங்க, ஈவன் மேரிட் கப்பல்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கூட போறவங்களுக்கு வந்துட்டு ஏதோ இந்த மாதிரி ஆகலைன்னு சொல்றாங்க. ராஞ்சனா அண்ட் வயானுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணுமா? ஸோ இது ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி அர்பன் லெஜண்ட் அண்ட் இதுல வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் எண்டிங் ஸ்டோரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்துட்டு ஒரிஜினல் ஸ்டோரின்னு சொல்றாங்க. அண்ட் அங்க இருக்கிற லைக் பாலியில இருக்கிற நிறைய மக்கள் வந்துட்டு இதுதான் நம்புறாங்க. ஸோ அந்த ப்ரீஸ் வந்துட்டு சாபம் விட்ட உடனே, அதாவது கர்ஸ் பண்ண உடனே ராஞ்சனா அண்ட் வயானோட ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு விரிசல் வர ஆரம்பிச்சது. அவங்க காதல் வந்துட்டு வீக்கானனாலயா இல்ல அந்த ஐலனோட கர்ஸ்னாலயான்னு தெரியல. அவங்களோட சீக்ரெட் மீட்டிங், அதாவது யாருக்கும் தெரியாம சந்திக்கிற அந்த இடத்துல வந்துட்டு நிறைய சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம எங்க அவங்க வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணாங்களோ கடைசி வரைக்கும் ஒன்னா இருப்பாங்கன்னு அதே இடத்துல தான் வந்துட்டு அவங்களோட பிரிவுக்கான ஆரம்பம் ஆகணுச்சுன்னு சொல்லலாம். இதுதான் அந்த கடைசி சந்திப்பு ராஞ்சனா அண்ட் வயானுக்குன்னு சொல்லலாம். வயான் வந்துட்டு ராஞ்சனா கிட்ட சொல்றாங்க, எனக்கு எதுவும் ஒரு மாதிரி இருக்கு, இங்க எனக்கு ஒரு மாதிரி ஃபீலே இல்லை, எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கா. ராஞ்சனா கண்ணுல வந்துட்டு வெறும் கண்ணீர் மட்டும் தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ராஞ்சனா வந்துட்டு வயான் கிட்ட சொல்றாங்க, நம்ம எப்படியாச்சும் இந்த விதியை வந்துட்டு ஃபைட் பண்ணி ஆகணும், நம்ம வந்துட்டு இதை வெல்லணும், அப்பதான் நம்ம ஒன்னா இருக்க முடியும்னு. வயான் வந்துட்டு ராஞ்சனா சொல்றது எதுவுமே வந்துட்டு கேட்டுக்காத மாதிரி இருந்தாரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு எதுவுமே புரியாத மாதிரி இருந்தாரு. ஸோ அந்த ப்ரீஸோட சாபம் வந்துட்டு வேலை செஞ்சிச்சு. பயான் வீட்டுல வந்துட்டு அவர் வந்து தூரமாக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க, அதாவது வேற ஒரு வில்லேஜ்க்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அண்ட் ராஞ்சனோட வீட்டுல வந்துட்டு அவங்கள வந்து வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் அவங்களோட கடைசி சந்திப்புன்னு சொல்லலாம். அவங்க 2 பேரும் திரும்பி பார்க்கவே இல்லை. ஸோ அந்த 2 காதலர்கள் பிரிச்சாங்களே, அதே நிலைமைதான் இந்த பாலிக்கு வர கப்பலுக்கும் நடக்குதுன்னு சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க அந்த ஆலமரத்துக்கிட்ட வந்துட்டு இன்னும் அதே ஃபீல் தான் இருக்கு, அதுதான் இந்த சேம் லெவல் ஆஃப் எனர்ஜி இருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு அந்த ஆலமரத்துக்கிட்ட போய் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சான ஃபீலா இருக்கும். அவங்களோட மனசுல வந்துட்டு ரொம்ப ஒரு ப்ரெஷரான ஒரு ஃபீலா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொல்ல போறது வந்துட்டு 2வது தியோரி, அதாவது தியோரி நம்பர் 2. ஸோ நிறைய டூரிஸ்ட்க்கு வராங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்த தியோரியை நம்புறாங்க. நான் தியோரி 1ல சொல்லியிருந்த மாதிரி வயான் அவரோட வீட்டுல வந்துட்டு அவர் வந்துட்டு வேற ஒரு வில்லேஜ்க்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, லைக் வெரி ஃபாரான ஒரு வில்லேஜுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அண்ட் அன்னைக்குதான் வந்துட்டு ராஞ்சனா வந்துட்டு இருந்துகிட்டே அந்த ஆலமரத்துக்கிட்ட போயிருக்காங்க. அவங்க அவ்வளவு கத்தி அழுவுறாங்க, அழுந்துகிட்டே அவங்க கொலாப்ஸா ஆயிட்டாங்க. கொலாப்ஸ் ஆகி விழுந்த ராஞ்சனா ஏஞ்சிருக்கவே இல்லை, அதாவது அவங்க இறந்து போயிட்டாங்க அந்த மரத்துக்கிட்டேயே. நிறைய கப்பல்ஸ் வந்துட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் நின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வினோதமான ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும். யாரோ அவங்கள வந்துட்டு கவனிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு பெண்ணு வந்துட்டு வயான் வயான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். திடீர்னு அங்க இருக்கிற 2 கப்பல்ஸுமே வந்துட்டு சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ராஞ்சனோட ஆவியா இல்ல அவங்களோட எனர்ஜி தான் அந்த ஆலமரத்துக்கிட்ட இருக்கான்னு தெரியல. ஸோ கைஸ், இன்கேஸ் நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா, நீங்க வந்து பாலிக்கு போகணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்க கூட போதீங்க, தனியா போங்க, இல்லாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க, உங்க ஃபேமிலி கூட போங்க. நீங்க வந்து போங்க, கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள கூட்டிட்டு போங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்? ஸோ கைஸ், இன்னைக்கு அவ்வளவுதான். அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அனைவருக்கும் என்னுடைய காதல்ஸ். ஸோ கைஸ், ஏதாச்சும் தவறுதெல்லாம் பேசியிருந்தா நீ மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்ப மழையாக இருக்கிறது. நான் பேசுறது வந்து விளங்குனுச்சா இல்லைன்னு எனக்கு தெரியல. அப்படி விளங்குனுச்சுன்னா ஓகே, அப்படி விளங்கலைன்னா சாரி. பாய்.